السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் வகுப்பு 11 நாம் எதை கற்றோமோ அந்த சாராம்சத்தை பற்றி இந்த காணொலியில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வகுப்பு 11 உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முந்தைய வகுப்புல 59வது அத்தியாயத்துல 18லேருந்து 24 வரைக்குள்ள உள்ள வசனங்கள்ல உள்ள சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே நாம எந்த நிலையில இருக்கோம், நாளைக்கு மறுமைக்காக நாம என்னத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றத நம்மள ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பார்த்தோம். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சுய பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியுது. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆனை பற்றின அறிதல் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து அல்லாஹ்வை பத்தி அறிகிறது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்றத பார்த்தோம். எதுக்காக அல்லாஹ் பற்றி அறியணும், அல்லாஹ் பற்றி எந்த வழிகள்ல அறியலாம் அப்படின்றத இந்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை அறிதல்ல 2 விதங்களா அல்லாஹ் அறிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அல்லாஹ் படைச்சதை வச்சு அல்லாஹ்வோட படைப்பினங்களை வச்சு நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அல்லாஹ்வை பத்தி நம்ம குர்ஆன்ல வாசிச்சு அதை நம்மளோட மனசுக்குள்ள போட்டு அதை சிந்திச்சு அது வழியாகவும் நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சுக்கலாம். இப்ப சாதாரணமா நாம ஒரு நபரை அறியணும்னாலே அவங்க என்ன பண்ணுவோம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னெல்லாம் சாதிச்சிருக்காரு, இப்படிதான் நாம ஒருத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ அதே மாதிரிதான் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அழகிய பண்புகள் இருக்கு, அழகிய பெயர்கள் இருக்கு. அப்போ அதன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு வழியா இருந்தாலும், குர்ஆன் மூலியமா அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிறது ஒரு வழியா இருந்தாலும், அல்லாஹ்வோட படைப்பினங்கள் மூலியமா நம்ம அல்லாஹ்வை சிந்திச்சு உணர்ந்து, அல்லாஹ் இப்படி மலைகளை படைச்சிருக்கிறான், இவ்வளவு பிரம்மாண்டங்களை படைச்சிருக்கிறான், வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், அதுல இருந்து அல்லாஹ் புற்பூண்டுகளை விளைய வைக்கிறான், இப்படி அல்லாஹ் நிகழ்த்தாத அத்தாட்சிகளும் அல்லாஹ் மனிதர்கள் என்னை பத்தி இதை வச்சு நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, சிந்தித்து மக்களுக்கு இதில் சான்று உள்ளது அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல பேசுறான். அப்போ அதன் மூலியமா சிந்திச்சும் அல்லாஹ் அறியறதுக்கான வழிகள் இருக்கு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இன்னும் பார்க்க போனா, அல்லாஹ் படைச்ச படைப்புகள்லயே சிறந்த படைப்பான மனிதனுடைய படைப்பு, நம்முடைய படைப்பை வச்சு நம்மளுடைய உடல்நிலையை வச்சும் உடம்பை வச்சுமே நாம அல்லாஹ் அறிஞ்சுக்கலாம். எவ்வளவு அழகா அல்லாஹ் நம்மளுடைய உடலை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறான். நம்மளோட கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது, அது நம்மளோட பிரெயின் முதல்ல அதை பாரு அப்படின்னு சிக்னல் கொடுக்குது, இது இங்க பதிய வைன்னு சிக்னல் கொடுக்குது, இது இவங்கன்னு புரிய வைக்குது. எப்படியெல்லாம் அது நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜா இது ஒரு ஃபங்க்ஷன்னா, இதே மாதிரி நம்ம கையை அசைக்கிறது, இந்த விரலை மட்டும் மடக்கு அப்படின்ற அசைவு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் எண்ணிலடங்காத ஒரு நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நம்மளுடைய உடல்ல கொடுத்துருக்கான். அப்போ எத்தனையோ பேரும் இந்த ஒரு அமைப்பும் இந்த ஒரு உடல்நிலை இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களையும் நாமளும் இந்த கண் முன்னாடி அல்லாஹ் இந்த மாதிரியான உடல்நிலையும் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே அல்லாஹ் காட்டதான் செய்யறான். ஆனா அதை பார்த்துமே திருந்தாத நாம தான் என்ன பண்றோம், நம்மள எல்லாம் நல்லா வச்சிருக்கிறானே, நமக்கு எல்லாம் கை கால் நல்லா சலாமத்தா கொடுத்துருக்கிறானே அப்படின்னு அதற்காக நன்றி செலுத்துறோமா, அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க அருள்களை வச்சு நாம அவனை இன்னமும் புகழ்றோமா அப்படின்றது நாம தான் நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும் அப்படின்றதும் அந்த வகுப்புல இருந்து என்னால உணர முடிஞ்சிச்சு. அதுல முதல் வசனமா அல்லாஹ் என்ன பேசுறான், முதல் வசனமா உஸ்தாத் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 34வது அத்தியாயத்துல அல்லாஹ் பற்றி அறியறதுல இந்த வசனத்துல 5 வசனங்கள் மெயினா எடுத்து கூறப்பட்டுச்சு. அதுல 34வது அத்தியாயத்துல 1, 2 ஆகிய வசனங்கள் சொன்னாங்க. அது அல்லாஹ் பேசுறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரதி வ ஹுவல் ஹகீமுல் ஹபீர். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன, மறுமையில்
புகழ் யாவும் அவனுக்கே, மேலும் அவன் ஞானம் மிக்கவன், யாவற்றையும் நன்கு அறிபவன் அப்படின்னு இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்ஹம்துலில்லா, புகழ் எல்லாம் என்ன அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் புகழ் அனைத்தும் அப்படின்றத சொல்லிட்டு, வானத்துல உள்ளதையும் பூமியில உள்ளதையும் எல்லாமே அவனுக்கு உள்ளதுதான், அவனுடையதுதான். ஆனா மறுமையில புகழ் யாவும் என்னவா அல்லாஹ்வுக்கு தானா. அப்போ அல்லாஹ் வந்து ஞானம் மிக்கவனாகவும் எல்லாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கான் அப்படின்றத இந்த வசனம் மூலியமா அல்லாஹ் சொல்ல வரான். இன்னும் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுறான், யஅலமு மா யலிஜ்ஜு ஃபில் அர்தி வமா யஹ்ருஜு மின்ஹா வமா தன்ஸீலு மினஸ் ஸமாஇ வமா யஹ்ருஜு ஃபீஹா வஹுவர் ரஹீமுல் கஃபூர். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன் பால் உயருவதையும் ஆகிய அனைத்தும் அவன் அறிகிறான். அவன் மிக்க அன்புடையவன், மிகவும் மன்னிப்பவன். அப்போ அல்லாஹ்க்கு வந்து கஃபூர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அல்லாஹ் வந்து மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்றது இந்த வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. அல்லாஹ்வுக்கு தெரியாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கல. இந்த பூமியில என்ன நுழையுது, என்ன வெளியேறுது, எது வானத்துல ஏறுது, எது வந்து இறங்குது, எல்லாமே அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு புரிய வருது. அடுத்து அல்லாஹ் அறியறதுக்கான இன்னொரு வசனம் என்ன அல்லாஹ் சொல்றான்னு பார்த்தோம்னா, வணக்க வழிபாடுகள் மூலியமா வந்து அல்லாஹ் அறியறது. அததான் இந்த வசனம் வந்து பேசுது. 6வது அத்தியாயத்துல 102வது வசனம் சூரா அல் அனாம்ல அல்லாஹ் பேசுறான், ذَلِكُمُல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லா ஹுவ ஹாலிகுல் குல்லி ஷைஇன் ஃபஅபுதுஹு வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அதாவது அவன்தான் அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனை தவிர வேற இறைவன் இல்ல. எல்லா பொருட்களின் படைப்பாளன் யாரு, அல்லாஹ் தான். ஆகவே அவனை என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வழிபடுங்க. இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் என்ன பண்றான், அல்லாஹ் தான் கண்காணிப்பவனா இருக்கான். அப்போ வக்கீல், அல்லாஹ் தான் வந்து என்ன பண்றான், கண்காணிப்பவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். இந்த அல்லாஹ்வை தான் நீங்க வழிபடணும். ஏன்னா எல்லா பொருட்கள் இந்த பூமியில இருக்க செடி, மரம், கொடி, எல்லா உயிரினங்கள், எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லாம இல்ல, அல்லாஹ்வுடைய முத்திரை இல்லாம இல்ல. அப்போ அல்லாஹ் தான் படைப்பாளன். அவன் இவ்வளவு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கானே, நீங்க வந்து அவனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் பேசக்கூடியத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அல்லாஹ் என்ன பேசுறான், 16வது அத்தியாயத்துல 96வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், மா இந்தக்கும் யன்ஃபுது வமா இந்தல்லாஹி பாக்கின். அதாவது உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பதே அழியாது, என்றென்றும் நிலைத்திருக்கும். எவர்கள் பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், யார் வந்து சப்ரு செஞ்சு பொறுமையோட இருக்கிறாங்களோ, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு வந்து அழகிய கூலியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் தான் நமக்கு வந்து கூலிய, கஷ்டங்களை கொடுக்கறதும் அல்லாஹ் தான், அதற்கான கூலியை பொறுமையோடு இருந்து அதற்கான கூலியை வந்து கொடுக்கறதும் அல்லாஹ் தான் அப்படின்றது இந்த வசனம் மூலியமா நமக்கு தெரிய வருது. இன்னும் 2வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வபஷிரில் லதீன ஆமனு وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من الثمرات رزقا قالوا هذا الذي رزقنا ما قبل وأوتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة வஹும் ஃபீஹா ஹாலிதூன். நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொண்டு யார் நல்ல காரியங்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து நன்மாராயம் சொல்லுங்க. யார் வந்து சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சோலைகளை வந்து அவங்களுக்கு உண்டு. நம்பிக்கை கொண்டு நற்கர்மம் செய்யறவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அவங்களுக்கு என்னத்தை எல்லாம் பரிசா தரேன்னு சொல்றானா, சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு இருக்குல்ல, அந்த சூன சோலைகள்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறும் அவங்களுக்கு வந்து கனி வகை கொடுக்கப்படுமா. அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுல இருந்து சொர்க்கத்துல இருந்து அதெல்லாம் அவங்களுக்கான கனி வகையை கொடுக்குறான். ஆனா அந்த கனியை பிறகுனவங்க சொல்லுவாங்களாம், இதுக்கு முன்னாடியே இந்த கனியை நாங்க சாப்பிட்டுருக்கோம், ஆனா அது அப்படி இல்லை, அதோட சுவையான கனியா எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறான் அப்படின்றது அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு வந்து
தூய துணைவியரும் இங்க உண்டு. அங்க வந்து அவங்க ரொம்ப நிரந்தரமா வாழ்வாங்க அப்படின்றத அல்லாஹ் வந்து இந்த வசனம் மூலியமா சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த ஆசைகளை காட்டக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் 2வது அத்தியாயத்துல 44, 45 ஆகிய வசனங்கள்ல, அத்தமூருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா? அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வேதத்தை ஓதிக்கிட்டே மற்ற மனிதர்களை வந்து நன்மை செய்யற மாதிரி ஏவி நம்மளை நாம மறந்துடுறோம் அப்படின்றத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் பேசுறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வஇன்னஹா லகபீரத்துன் இல்ல அலல் ஹாஷியின். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் யார் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்களோ நிச்சயமாக இந்த உள்ளட்சம் எப்படி இருக்குமா, உடையோர்கின்ற மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க, எனினும் நிச்சயமாக இது உள்ளட்சம் உடையோருக்கன்றி உள்ளட்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்துல இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குமா, இது வந்து பெரும் பாரமா இருக்குமா. நான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுறது வந்து இறையச்சம் இல்லாதவங்களுக்கு பெரும் பாரமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் வந்து அல்லாஹ் பற்றி அறிஞ்சுக்கிறதுலயும் அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்கிறதுலயும் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த முக்கியமான இந்த 5 வசனங்கள் வந்து சொல்லி காட்டினதை நம்மளால ஞாபகப்படுத்த முடியுது. அடுத்து அல்லாஹ் பத்தி அல்லாஹ் சில விஷயங்களை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அல்லாஹ் கீழவே சொல்லுவான், நான் உங்களை பார்க்கிறேன், நான் உங்களை மன்னிப்பேன், நான் உங்களை கண்காணிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல வந்து வசனங்களோட முடிவுகள்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய வசனங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது அத்தியாயத்துல 231வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தே அல்லாஹ் சொல்றான் 2வது அத்தியாயம் 235வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவனா, மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கிறான் அப்படின்றது நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து தன்னை பத்தி நம்மளை வந்து தெரிஞ்சுக்க சொல்றான். அடுத்து 2வது அத்தியாயத்துல 233 அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படின்றது நீங்க என்ன பண்ணுங்க, அறிஞ்சுக்கோங்க. இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் வந்து பார்ப்பவனா இருக்கிறான் அப்படின்றத நீங்க அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து 244வது வசனத்துல சொல்றான் 2வது அத்தியாயத்திலே, وقاتلوا في سبيل الله واعلموا ان الله سميع عليم. நீங்க என்ன பண்ணுங்க முஃமின்களே, நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வோட பாதையில வந்து போரிடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்றான், யாவற்றையும் செவிமடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான், அதை பற்றி நீங்க அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் மேலும் 5வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் அல்லாஹ் இதுல பார்த்தோம்னா, இல்லல்லதீன தபு மின் கபலி அன்ன தகத்திரு அலைஹிம் ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்கள் அவர்கள் மீது சக்தி பெருமும் திருந்திக் கொள்கிறீர்களே, அவர்களை தவிர நிச்சயமாக அல்லாஹ் வந்து என்ன பண்றான், அல்லாஹ் வந்து மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறேன் அப்படின்றதையும் நீங்க அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து 8வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ تَوَلَّوْا فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَوْلَاكُمْ نِعْمَ الْمَوْلَى وَنِعْمَ النَّصِيرُ. அல்லாஹ் என்ன சொல்றான், وَإِنَّ تَوَلَّوْا فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَوْلَاكُمْ نِعْمَ الْمَوْلَى வனிஅமல் நசீர். அவர்கள் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் பாதுகாப்பதிலும் மிகச் சிறந்தவன், இன்னும் உதவி செய்வதிலும் மிகச் சிறந்தவன். அப்போ அல்லாஹ் தாண்டி யாராலையும் நம்மளால பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாவலையும் சிறந்தவன் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 9வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், யார் வந்து
அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வந்து யாராலையுமே தோற்கடிக்க முடியாது, அல்லாஹ் தான் என்றும் ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியா அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்றான். அதே மாதிரி 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு முத்தகல் முத்தகல்பஹுக்கும் வமஸ்வாக்கும், அன்றியும் உங்களுடைய நடமாட்டத்திலையும் உங்கள் தங்குமிடங்களையும் அல்லாஹ் நன்கறிகிறான். நம்மளோட நடமாட்டத்தையும் நம்மளுடைய தங்குமிடங்களையும் அல்லாஹ் தான் அறிஞ்சவன் அப்படின்றத அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்த செய்யறான். அப்போ அல்லாஹ்வை அறிதல் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை அறிஞ்சு அல்லாஹ்வை ஒருத்தவங்க எப்படி நம்ம அவங்கள வந்து ஒரு மனசார வணங்கணும், ஒருத்தவங்கள மனசார நேசிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில பார்த்தாலே அவங்கள பத்தி நமக்கு கட் அண்ட் கிளியரா தெரியணும் அப்படின்றதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் பத்தி நிறைய நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும் அப்படின்றது இந்த வகுப்புல இருந்து புரிய வருது. இன்னும் சொல்ல போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னும் அல்லாஹ்வை அறிஞ்ச பிறகு எப்படி இருந்தாங்கன்றதும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஒரு கொலையை செஞ்சுட்டு அவங்க ரொம்ப பயந்தவங்களா அந்த ஊரை விட்டே போயிட்டு திரும்ப வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயந்த நிலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் அந்த தூர்சினை மலையில எல்லாம் வந்து அவங்கள வர வச்சு அல்லாஹ் அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து அந்த தடியை கீழே போட சொல்லி அது பாம்பா மாதிரி அதுல இருந்து எல்லாம் விரண்டு ஓடுனாங்க. திரும்ப வந்து என்னை வந்து பலப்படுத்தி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன், அவங்களோட சகோதரர் ஹாரூன் மூலியமா அல்லாஹ் வந்து அவங்கள பலப்படுத்தினா. அவங்களுக்கு அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றலை அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களோட வாக்குவாதம் அந்த திறமையிலையும் இதுலயும் ஃபிரௌன் கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவங்கள வந்து அல்லாஹ் ஜெயிக்கக்கூடியவனா வச்சா, அவங்களுக்கு உத்வேகம் கொடுத்தான், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தான். அப்போ அல்லாஹ்வை அறியறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வை அறிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா மூசா நபி அவங்களுடைய வரலாறை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிய வருது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அல்லாஹ்வை அறிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது இது மூலியமா தெரிய வருது. அல்லாஹ்வை அறிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு சிறந்த முத்தகின்களா ஆக முடியும். அப்பதான் நம்மளுடைய உள்ளத்துல இந்த குரான் போகும், குரானிய மனிதராக நம்ம மாறுறதுக்கு இது ஒரு முதல் நிலையா இந்த படி ரொம்ப முக்கியம். அது அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சு அறிஞ்சாலும் சரி, அல்லாஹ்வோட படைப்புகளை மூலியமா அறிஞ்சாலும் சரி, அல்லாஹ் படைத்த இந்த பரிபாலித்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை வச்சு சிந்திச்சு அதை பிரமிச்சு அதை வச்சு அறிஞ்சாலும் சரி, எது மூலியமாகவோ அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று இறை திருப்தியக்காக வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.